வணக்கம் மக்களே, நான் உங்கள் வீட்டு பிள்ளை மிஸ்டர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. அங்கே வந்து சாயங்கால நிகழ்ச்சி, அதனால் காலை 7 மணிக்கு இன்டர்சிட்டியில் கிளம்பி அப்படியே வந்தோம். கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 1:30 மணி 2 மணிக்கெலாம் வந்து சென்ட்ரல் வந்தாச்சு. அங்கேருந்து இறங்கி ஒரு ஆட்டோவை போட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸோ அந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில். ஸோ அந்த கோயிலில் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு 45-50 அடியில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் சிலை வச்சுருந்தாங்க. உண்மையிலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காளி வேஷம் போட்டு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமிகள் பஜனையில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸு அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையாலுமே வந்து எல்லாருமே வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதை முடிச்சோடனே பெருமாள் மேக்கப் போட்டோம். பெருமாள் மேக்கப் போட்டோடனே மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து எல்லாத்தையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் கருப்புசாமி போட்டோம். கருப்புசாமி வந்து சொல்லவே தேவையில்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போதும் அங்கே பஜனையில் பாடும்போதும் ஸோ உண்மையாலுமே கருப்புசாமி நிறைய பேர்த்துக்கு வந்து அருள் பாலித்தார். உண்மையாலுமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஈக்குவலாக வந்து நிறைய பேருமே வந்து ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து சாமி வந்த மாதிரி அப்படி ஆடினோம். ஸோ அவங்க வந்து சுவாமி வந்து உண்மையாலுமே ரியலாக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த குருசாமி டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் கருப்புசாமி மாதிரி ரெடியாகி அருவாளில் வச்சுட்டு உண்மையாலுமே அருளோட பக்தியோடு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே வந்து பக்தி, இதுதான் பக்தி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பூஜைகளை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சுவாமிமார்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் நான் உங்கள் வீட்டு. தேங்க்யூ.